வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃபியூ டேஸாக நம்ம வந்துட்டு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதில் என்னென்ன ரூட்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் எப்படிலாம் நம்ம அந்த ரூட்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி அதை செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த கம்பெனிஸ்லாம் அதில் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஎஸ் மார்க்கெட்டை வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். அதில் டைரக்ட் இன்டைரக்ட் அப்படின்னு சொல்கிற ரெண்டு ரூட் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம டைரக்ட் ரூட்டை வந்துட்டு ஒதுக்கிட்டு இன்டைரக்ட் ரூட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸில் பார்த்துட்டு வந்தோம். இந்த வீடியோ அதோட கண்டினியூஷன் தான். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஸோ நம்ம டைரக்ட் ரூட்டை எலிமினேட் பண்ணிட்டோம். இன்டைரக்ட் ரூட்டில் இப்போது 5 வேஸ் இருக்குது, அதாவது 5 வழி இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபைடாக இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ETFs வாங்க போகிறது கிடையாது, ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்க போகிறது கிடையாது, ஃபீடர் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஒன்று ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், இந்த ரெண்டுத்தில் மட்டும்தான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். யூஎஸ் மார்க்கெட் எக்ஸ்போஜர் எடுக்கிறதுக்கும் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் 100 அண்ட் வந்துட்டு S&P 500, இது ரெண்டுத்துலேயும் நம்ம எதில் இன்வெஸ்ட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் 100 நீங்கள் பார்க்கும்போது அது என்டையராக டெக் ஸ்டாக்ஸாக இருக்குது. என்டையராக அப்படின்னு சொல்கிறத விட ஒரு 75%, அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 57.8% வந்துட்டு நாஸ்டாக் 100ல் டெக் ஸ்டாக்ஸ் தான் மோஸ்ட்டாக இருக்குது. இதில் மெஜாரிட்டி டெக் ஸ்டாக்ஸ் தான், லைக் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், இது போல் இருக்கிறது தான் இந்த நாஸ்டாக் 100ல் இருக்குது. அண்ட் S&P 500ல் பார்த்தீங்க அப்படின்னா டெக் ஸ்டாக்ஸ் வந்துட்டு அதோட வெயிட்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27.6% தான் S&P 500ல் இருக்குது. மற்ற ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜ்லாம் கொஞ்சம் ஹையராக தான் இது இந்த S&P 500ல் இருக்குது, லைக் ஹெல்த் கேர், கன்சியூமர் டிஸ்க்ரிஷனரி, ஃபினான்ஷியல், கம்யூனிகேஷன் சர்வீஸ், இது போல் மற்ற ஸ்டாக்ஸில் வந்துட்டு அதிகமான வெயிட்டேஜஸ் வந்துட்டு S&P 500ல் இருக்குது. ஸோ இது என்டையராக யூஎஸ் மார்க்கெட்டோட ஒரு ப்ராக்ஸி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்துட்டு S&P 500 வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டோட எக்கானமியோட ஸ்டாக்ஸை நிறையாவே ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் S&P 500 ஸ்டாக்ஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு டெக் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நாஸ்டாக் 100ல் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது இது ரெண்டுத்துலேயும் எது பெஸ்ட்டு இந்தியாவில் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே மோத்திலால் ஆஸ்வாலோடையது தான். மோத்திலால் ஆஸ்வால் நாஸ்டாக் 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாஸ்டாக்ல நீங்கள் எந்தெந்த ஃபண்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்டையராக வரும். அதில் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணி நீங்கள் மோத்திலால் ஆஸ்வாலில் பண்ணலாம். அண்ட் வந்துட்டு S&P 500ல் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மோத்திலால் ஆஸ்வால் S&P ஃபண்ட் 500 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கனாலே இதில் S&P 500 ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்டையராக வரும். இது ரெண்டுத்துலையுமே நீங்கள் எது உங்களுக்கு பெட்டராக இருக்கும், நீங்கள் வந்துட்டு சிப் போடுறதுக்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், எவ்வளோ வந்துட்டு யூஎஸ் ஸ்டாக்ஸில் வந்துட்டு நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக இருக்கும். இதோட பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அசட் அண்ட் போர்ட்ஃபோலியோ அலோகேஷனில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு 10,000 வந்துட்டு மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, சிப் போட போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்ஸில் வந்துட்டு 50% ஒதுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுலலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது மாதிரி போட்டுட்டு இதுலேயுமே ஒரு 40% இந்தியன் ஸ்டாக்ஸ்லையும் 10% இந்த யூஎஸ் ஸ்டாக்ஸ்லையும் நீங்கள் போடலாம். இது நான் காட்டியிருக்கிறது ஒரு சாம்பிள் அலோகேஷன் மட்டும்தான். உங்களுடைய போர்ட்ஃபோலியோ, உங்களுடைய கோல்ஸ் அண்ட் உங்களுடைய நீட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசட்ஸையும் போர்ட்ஃபோலியோவையும் அலோகேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபாரின் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது, பர்டிகுலராக யூஎஸ் ஸ்டாக்ஸில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த அசட் அண்ட் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணணும். இது ரொம்பவே அவசியமானது நம்ம ஃபாரின் ஸ்டாக்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணும்போது. சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.